நம்ம வீடுகளில் அதிகமாக ரொம்ப நாளாக என்ன பண்ணுவாங்க, பயன்படுத்திக்கிட்டு வருகிற ஈயப்பானைகள், ஈயப்பானை, பித்தளை பானை, இந்த பானைகளை என்ன பண்ணுவாங்க, நம்ம வீடுகளில் பயன்படுத்துவாங்க. நெல் நெல் வந்து அவிப்பாங்க. வீட்டில் நெல்லை வச்சு காய வச்சு அரைப்பதற்கு அப்போல்லாம் நிறையா பாத்திரங்கள் என்ன ஆகிடும், அது ஓட்டை விழுந்துடும். அந்த ஓட்டை விழுந்துட்டா அது நல்லா அந்த பாத்திரம் என்ன பண்ணும், நல்ல அழுத்தமாக இருக்கும், நல்ல உறுதியாக இருக்கும். ரொம்ப நாளாக நம்ம வீட்டில் வச்சு பராமரித்த பழகின பாத்திரம், நம்ம பயன்படுத்தின பாத்திரம், அதை தூக்கி போட மனசே வராது அவங்களுக்கு. ஆக என்ன பண்ணுவாங்க, அந்த ஈயத்தை வச்சு அந்த துவாரங்களை அடைக்கிறவங்க வரும்பொழுது, அதுக்கு கடைக்கு அந்த பாத்திரங்களை எடுத்துக்கிட்டு போய் அந்த துவாரங்க எந்த இடத்துல ஓட்டை இருக்குன்னு பார்த்து அதை அடைச்சி மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, அதை பயன்படுத்துவாங்க. ஏன்னா அதை தூக்கி போட மனசு இல்லை. அதை பல வருட காலம் நம்ம வீட்டிலே வச்சு அதை பயன்படுத்திக்கிட்டு வந்துருக்கணும். அது உறுதியான பாத்திரம், அது அழுத்தமான பாத்திரம், சீக்கிரமாக தேய்ஞ்சு போகாத பாத்திரம். அது மீண்டும் மீண்டும் நமக்கு வேண்டும். அந்த பாத்திரத்தை அவ்வளோ சீக்கிரமாக நம்ம இழந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அது ஓட்டை விழ விழ என்ன பண்ணுவாங்க, அதை அடைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அடைச்சி மறுபடியும் பயன்படுத்துவாங்க. மறுபடியும் அதில் தண்ணி பிடிச்சி பார்ப்பாங்க. ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி வச்சு பார்ப்பாங்க. அதில் கசிவு இருக்காது. அப்போ மீண்டும் பயன்படுத்துவாங்க. பாருங்கள், அதே பாத்திரம் நிறைய இடங்களில் மீண்டும் மீண்டும் ஓட்டை விழுந்து தண்ணி பிடிச்சி வச்சா அந்த தண்ணி நிற்காமல் வெளியேறிக்கிட்டே இருந்ததுன்னு வைங்களேன், அது எவ்வளவோ உறுதியாக அழுத்தமாக ரொம்ப நாள் பயன்படுத்தின பாத்திரமாக இருந்தாலும் அந்த பாத்திரத்தில் அதிகமான துவாரங்கள் அதிக இடங்களில் விழுந்துட்டால் அந்த பாத்திரங்கள் என்ன பண்ணுவாங்க, பழைய இரும்பு கடையில் தூக்கி போட்டுட்டு புதிய பாத்திரத்தை வாங்கிப்பாங்க. அதை தான் செய்வாங்க. அதுதான் இன்றைக்கும் நடக்கிறது. நாமும் ஒரு பாத்திரம்தான். திருச்சபையில் கர்த்தர் பயன்படுத்துகிற பாத்திரமாக நம்ம இருக்கோம். அவருடைய ஊழியத்திற்கு பயன்படுத்துகிற பாத்திரமாக நம்ம இருக்கோம். ஒரு தடவை ஓட்டை விடும், 2 தடவை ஓட்டை விடும், 3 தடவை ஓட்டை விடும். அந்த ஓட்டையை ஊழியக்காரர் என்ன பண்ணுவாங்க, கர்த்தருடைய வசனத்தை வச்சு அடைப்பாங்க. மீண்டும் 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 நிறைய இடங்களில் அது ஓட்டை விழுந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா தூக்கி போடுறதை தவிர வேறு வழி இல்லை. அப்படி தான் என்ன பண்ணுவாங்க, அது தூக்கி இவங்களே போட வேணாம், அது பழைய பாத்திரத்துக்கு. ஏன்னா தண்ணி பிடிச்சி வச்சா என்ன பண்ணாது, ஓட்டை உள்ள பாத்திரத்தில் நிற்காது, அது கசிவு ஏற்பட்டு விடும். ஆவியானவர் வந்தாலும், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தாலும், ஜெபாவாக இருந்தாலும், துதியாவாக இருந்தாலும், நம்ம கர்த்தரை நம்ம வந்து பாத்திரத்தில் எப்படி தண்ணி நிற்கலையோ அப்படியாக நம்ம சரீரத்தில், ஆவியாத்மா சரீரத்தில் கர்த்தர் வாசம் பண்ண மாட்டார். அதனால் இது தூக்கி போடுறத தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி கர்த்தரே என்ன பண்ணுவாங்க, தூக்கி போட்டுருவாங்க. ஆனபடினாலே நம்ம கர்த்தருடைய கையில் தூக்கி போடுற பாத்திரமாக இல்லாதபடி அவர் பயன்படுத்துகிற பாத்திரமாய் இருப்போம். ஆமென். அல்லேலூயா.